குங்குமப்பூ சாப்பிடு, அப்பதான் குழந்தை கலரா பிறக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் வந்து குழந்தை வந்து கலரா பிறக்கும் அப்படிங்கிறது வந்து மித்து தான். குழந்தை சிகப்பா பிறந்தாலும் சரி, கருப்பா பிறந்தாலும் சரி, அது நம்மளோட குழந்தை தான். சாஃப்ரனை பிரெக்னன்சியில சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் அது என் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலும் சாப்பிட்டேன், இப்போ செகண்ட் பிரெக்னன்சிலும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாஃப்ரன்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பொதுவாக சாஃப்ரன் யார் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. இது ஆயுர்வேதாவோட ரெக்கமெண்டேஷன். செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆன அப்புறம் நீங்கள் சாஃப்ரானை எடுத்துக்கலாம். ஜென்ரலாக சாஃப்ரான் ஒரு 2 to 4 ஸ்ட்ராண்ட்ஸை நல்லா வார்ம் மில்கில் போட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் டைஜஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதில் மைல்டாக ஆன்டி டிப்ரெசன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களோட ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனை ரெடியூஸ் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது உங்கள் ஸ்கின் அண்ட் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது உங்கள் ஹார்ட் அண்ட் லங் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சாஃப்ரான் சாப்பிட்றதா இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. 2 to 5 ஸ்ட்ராண்ட்ஸ் மேலே சாஃப்ரான் டெய்லி எடுத்துக்காதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஒரிஜினல் அண்ட் பியூர் சாஃப்ரானாக இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க.